நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். நண்பா, வெல்கம் டு ஆர்கியோரன் சேனல். கேப்டன் அமெரிக்கா பிராட்வே நியூ வேர்ல்டு படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு சோஷியல் அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவியாக வந்திருக்கு. இது ஒரு 16+ U/A சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. இந்த படம் நம்ம எதுக்காக பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த படம் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்டன் அமெரிக்காவோட ரோல் வந்து அவெஞ்சர்ஸ் கேம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசி மார்வல்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கேட்டகரியில் வந்து அவெஞ்சர்ஸில் புது கெட்டப்பாக வந்து நம்ம மார்வல் கேப்டனுக்கு அதில் ஆண்டனி மைக்கேல் வந்து புது கெட்டப்பாக நடிச்சிருக்காங்க. ஸ்டீவ் ஜான்சன் அவருக்கு பதிலாக ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. அப்படி புதுசாக நடிச்சவங்க அப்படி என்ன தான் படத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக பார்க்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 4K, ஒரு 3D, ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஹாலிவுட் படம் வந்து அவெஞ்சர்ஸ் ஃபேன்ஸ்க்காகவே வந்து ஒரு படம் வந்து தயாரிச்சிருக்காரு நம்ம டேரக்டர் ஜாலி வாலி. அவருடைய இயக்கத்தில் வந்திருக்க படம் வந்து பார்க்கணும். ஒரு விஷுவல் ட்ரீட்டாக வந்து உங்களுக்கு 3D எஃபெக்டில் வந்து கொடுக்கணும் ஹாலிவுட் ஃபேன்ஸ்க்குலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஹேண்ட்ரம் ஃபேஷன், டிம்கான் நின்சன், லவன்யா டுஷ் உங்களுடைய நடிப்பில் வந்து படத்தில் வந்து சொல்லி ஆகணும். ட்ரெயிலரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு படத்தில் வந்து எஃபர்ட் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. சிம்பிள். ஒரு நாட்டில் வந்து பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லி அரசியல்வாதிகள் இருக்காங்க. அரசியல்வாதிகள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் மூலமாக வந்து தன்னுடைய தேவைக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கேப்டன் அமெரிக்காவும் ஒரு சாதாரண மனுஷனுடைய பிரெயினோட சக்தியை வச்சு அவர் வந்து அரசியல் பண்ணுறாரு நம்ம பிரசிடென்ட்டு. அந்த பிரசிடென்ட் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் பழி வாங்கணுன்றதுக்காக வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் 2 கேப்டன் அமெரிக்காவும் ஓல்டு கேப்டன் அமெரிக்காவும் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுலேருந்து பிரசிடென்ட் தப்பிச்சாரா இல்லையான்றதை, ஊர் மக்களை காப்பாற்றினாங்களா இல்லையா, வேர்ல்டு வார் வராமல் இருக்கிறதுக்கு தடுத்தாங்களா இல்லையான்றது தான் படத்தோட மீதி கதையாக வந்து நம்ம டேரக்டர் வச்சுருக்காரு. இந்த படத்தோட ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம். 2 மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் கொஞ்சம் விறுவிறுப்பாகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸ்லோவாக போனதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கழிச்சு தான் படத்தோட ஸ்டோரியை வந்து ரன்னிங்கில் டைமில் வந்து வியூ ஆகும். படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போவாங்க. கடைசி கிளைமேக்ஸில் வந்து அவர் ஹல்கா மாறுற காட்சிகளும் சரி, என்னடா ரெட் கலரில் ஹல்கா வராது அப்படின்ற மாதிரி டீகோடிங்லாம் நான் சொல்லி ஆகணும். ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை, ஏன்னா வந்து படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த காட்சிகளும் சரி, அப்புறம் ஒயிட் ஹவுஸ் வந்து உள்ளே நடக்கிற சண்டை காட்சிகள், அதில் ஒரு ஃப்ளாஷ் ஆகிற காட்சிகள், அந்த ஸ்லோ மோஷனில் அவர் பறக்க வர காட்சிகள், கேப்டன் அமெரிக்கா நீ எனக்கு உதவணும்னா நீ இங்கே வராத அப்படின்னு சொல்கிற காட்சிகள், ஜெயிலுக்குள்ளே வந்து சுடுற காட்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அண்டர் கிரவுண்டில் நடக்கிற டெரரிஸ்ட் அட்டாக்கு, அந்த ஃபைட் சீன்ஸு, ஹாலிவுட் படத்தில் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து பேசிக்கல் பாயிண்ட்டு. பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டு கொட்டி கிடக்கு. எனக்கு ஹாலிவுட் படத்தை பார்த்த வரைக்கும் இப்போ தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் படமாக பிரேக்கிங் பேடை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற விடாமுயற்சி படத்தை பார்க்கும்பொழுது அது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருப்பாங்க. படத்தில் ஆக்ஷனும் இருக்காது, காமெடி இருக்காது, எந்த சீரியஸ் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை காட்டிலும் அது மிஞ்சிட்டாங்க. ஆக்ஷன் படத்தில் வந்து ஆக்ஷன் இருக்குது, ஃபைட் சீன் இருக்குது, விஷுவல் ட்ரீட் இருக்குது, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு, பிஜிஎம், பேக்ரவுண்டு, இதெல்லாம் வேறு லெவல் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அப்படி இந்த படத்தை பார்க்கணுன்னா பார்க்கலாம். கேப்டன் அமெரிக்கா பிராட்வே நியூ வேர்ல்டு படம் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவியில் மார்வல் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து கேப்டன் அமெரிக்காவுடைய ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து சூப்பராக இருக்குது. ரெட் கலர் அல்கிலோ கூட கடைசியாக வெயிட் பண்ணுற காட்சிகள் வந்து எனக்கு பெருசாக நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த படத்துக்கு ரேட்டிங் என்னப்பா சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.2 தருவேன். நான் ஒரு மார்வல்ஸ் ஃபேன்ஸ்னால சொல்கிறேன். மேபி உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கியோரன். பை விவாஸ்.